Hi friends, welcome to Learning Point. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃபிசிக்ஸில் சவுண்ட் பார்ட் 2. பார்ட் 1 வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் டிஃப்ரெண்ட் மீடியா, இதில் மொத்தம் 3 டைப் இருக்குது. கேஷியஸ் மீடியம், சாலிட் மீடியம், லிக்விட் மீடியம். ஃபர்ஸ்ட் ஒன் கேஷியஸ் மீடியம். கேஷியஸ் மீடியம் எதை டிபெண்ட் பண்ணி அதோட ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் ட்ராவல் ஆகுதுன்னா ப்ரெஷர், டெம்பரேச்சர், டென்சிட்டி, நேச்சர் ஆஃப் கேஸ். சாலிட் மீடியம். சாலிட் மீடியமில் எதை டிபெண்ட் பண்ணி ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் ட்ராவல் ஆகுதுன்னா எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி, டெம்பரேச்சர், டென்சிட்டி. இப்போ கேஷியஸ் மீடியமையும் சாலிட் மீடியமையும் கம்பேர் பண்ணோன்னா கேஷியஸ் மீடியமில் கம்மியாக தான் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் ட்ராவல் ஆகும் when compared to solid medium. எந்த மீடியமாக இருந்தாலும் அதோட டெம்பரேச்சரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோன்னா ஸ்பீட் ஆஃப் சவுண்டும் இன்க்ரீஸ் ஆகும். லிக்விட் மீடியம். சவுண்ட் ஏரில் ட்ராவல் ஆகிறத விட வாட்டரில் 5 times ஃபாஸ்டராக ட்ராவல் ஆகும். சீ வாட்டரில் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் நிறைய இருக்கிறதுனால 2 வேவ்ஸ் தூரமாக, அதாவது 100 kilometers தள்ளி இருந்தாலுமே அதுங்களால ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியும். சோனிக் பூம். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் ஏரை விட ஃபாஸ்டராக ட்ராவல் பண்ணுதுன்னா அதுதான் சூப்பர் சோனிக் ஸ்பீட். எக்ஸாம்பிள் ஜெட், ஏர்க்ராஃப்ட். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் அப்படி ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் ஏரை விட ஃபாஸ்டராக ட்ராவல் பண்ணும்போது ஷாக் வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஷாக் வேவ்ஸ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை கேரி பண்ணும். ஏர் ப்ரெஷரும் ஷாக் வேவ்ஸும் அசோசியேட் ஆகும்போது வெரி ஷார்ப் அண்ட் லவுட் சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அதுதான் சோனிக் பூம். ஏர்க்ராஃப்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற ஷாக் வேவ்ஸ் பில்டிங்ஸை டேமேஜ் பண்ணும். ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட். ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட்னா என்னென்னா, இப்போ நம்ம ஒரு பாலை ஒரு செவரில் தூக்கி போடுறோன்னா அது பவுன்ஸ் பேக் ஆகி திரும்ப நம்மக்கிட்டே வரும். அதே போல் தான் ஒரு சர்ஃபேஸில் சவுண்ட் போய் ஹிட் ஆகும்போது அது ரிஃப்ளெக்ட் ஆகிறது தான் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட். லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். The angle in which the sound is incident is equal to the angle in which sound is reflected. இதில் இன்சிடென்ட்ன்றது சவுண்ட் வேவ்ஸ் அந்த சர்ஃபேஸை டச் பண்ண ட்ராவல் ஆகிறது தான் இன்சிடென்ட் வேவ். அதுவே அந்த சர்ஃபேஸை டச் பண்ணி ரிஃப்ளெக்ட் ஆகி வர வேவ்ஸ் வந்து ரிஃப்ளெக்டட் வேவ்ஸ். டைரக்ஷன் ஆஃப் இன்சிடென்ட் சவுண்ட், டைரக்ஷன் ஆஃப் ரிஃப்ளெக்டட் சவுண்ட் அண்ட் த நார்மல் ஆர் இன் சேம் பிளேன். இந்த 3 சவுண்டுமே சேம் பிளேனில் இருக்கிறது தான் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட். யூசஸ் ஆஃப் மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட். மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் எதுலெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். மெகாஃபோன், லவுட் ஸ்பீக்கர், ஹார்ன், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட், நாதஸ்வரம், ட்ரம்பெட். இதிலெல்லாம் சவுண்ட் வந்து எல்லா டைரக்ஷன்லேயும் ஸ்ப்ரெட் ஆகாமல் பர்டிகுலர் டைரக்ஷனில் சென்ட் ஆகிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸ்டெத்தஸ்கோப் மல்டிபிள் ரிஃப்ளெக்டட் சவுண்டு தான் டாக்டருக்கு கொண்டு போய் சேர்க்குது. நாய்ஸ் பொல்யூஷன். நாய்ஸ் பொல்யூஷன்ன்றது அன்வான்ட் சவுண்ட், அதாவது லவுட்னஸ் 120 dBக்கும் அதுக்கும் மேலேயும் இருந்தால் அதுதான் நாய்ஸ் பொல்யூஷன். ஜெட் பிளைன் டேக் ஆஃப் வந்து 140 dB, ராக்கெட் லான்ச் 180 dB. ரிவர்ப்ரேஷன். ரிவர்ப்ரேஷன்னா என்னென்னா, ஒரு பிக் ஹாலில் ஒரு சவுண்ட் க்ரியேட் ஆகுதுன்னா அது ரிப்பீட்டட் ரிஃப்ளெக்ஷனை க்ரியேட் பண்ணும். அந்த ரிப்பீட்டட் ரிஃப்ளெக்ஷன் தான் வந்து ரிவர்ப்ரேஷன். இப்போ ஆடிட்டோரியமோ ஹாலோ அதை உருவாக்குறாங்கன்னா அதோட ரூஃப், வால் எல்லாம் சவுண்ட் அப்சார்பிங் மெட்டீரியல் வச்சு தான் உருவாக்குவாங்க. லைக் ஃபைபர் போர்ட், ரஃப் பிளாஸ்டர் மாதிரி. சீட் க்ரியேட் பண்ணுறாங்கன்னா அதுவும் சவுண்ட் அப்சார்பிங் ப்ராப்பர்ட்டி வச்சு தான் உருவாக்குவாங்க. நம்ம பார்ட் 1ல் பார்த்துருப்போம் அக்கஸ்டிக்ஸ். இப்போது அக்கஸ்டிக்ஸ் வச்சு தான் இவங்க ஆடிட்டோரியம், ஒப்பேரா ஹால், தேட்டர்லாம் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ். 2 types ஆஃப் வெலாசிட்டி இருக்குது. பார்ட்டிக்கல் வெலாசிட்டி, வேவ் வெலாசிட்டி. எஸ்ஐ யூனிட் ஆஃப் வெலாசிட்டி வந்து மீட்டர். பார்ட்டிக்கல் வெலாசிட்டினா என்னென்னா, பார்ட்டிக்கல் ஆஃப் த மீடியம் வந்து வைப்ரேட் ஆகும் எனர்ஜியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக. வேவ் வெலாசிட்டி டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை எ சவுண்ட் வேவ் இன் யூனிட் ஆஃப் டைம். வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இப்போது சவுண்டு வேவோட வெலாசிட்டி எப்படி இருக்கும்னா சாலிடில் மேக்ஸிமமாக இருக்கும். ஏன்னா அது எலாஸ்டிக் இன் நேச்சர். லிக்விடையும் கேஸையும் கம்பேர் பண்ணும்போது கேஸில் வந்து லீஸ்ட் எலாஸ்டிக் இன் நேச்சர்னால கேஸ் மீடியமோட வெலாசிட்டி லீஸ்ட்.
ஃபேக்டர் அஃபெக்டிங் வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் கேஸ் ஆஃப் சாலிடில் பார்க்கலாம். எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டியும் டென்சிட்டியும் தான் வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வேவை அஃபெக்ட் பண்ணுது. இதோட டெஃபனிஷன், த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த எலாஸ்டிக் மாடியூல் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த டென்சிட்டி. வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் சாலிட் வந்து டிக்ரீஸ் ஆகும்போது டென்சிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது எலாஸ்டிசிட்டி ஆஃப் த மெட்டீரியல் இன்க்ரீஸ் ஆகும். இந்த கேஸ் ஆஃப் கேஸஸ் இதில் ரெண்டு இருக்குது, எஃபெக்ட் ஆஃப் டென்சிட்டி, எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர். எஃபெக்ட் ஆஃப் டென்சிட்டி, the velocity of sound in a gas is inversely proportional to the square root of the density of the gas. இதில் velocity decrease ஆகும்போது density of the gas increase ஆகும். Effect of temperature, the velocity of sound in a gas is directly proportional to the square root of its temperature. இதில் velocity of sound in a gas increase ஆகும்போது டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகும். In the case of liquid, effect of relative humidity, humidity increase ஆகும்போது ஸ்பீட் ஆஃப் சவுண்டும் இன்க்ரீஸ் ஆகும். அதனால தான் ரெய்னி சீசனில் தூரமாக இடிச்சாலும் நமக்கு அந்த சவுண்ட் கிட்ட கேட்குது. ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட் இன் சர்ஃபேசஸ், இதில் மொத்தம் 6 சர்ஃபேஸ் இருக்குது. பிளெயின் சர்ஃபேஸ், கர்வ்டு சர்ஃபேஸ், கான்வெக்ஸ் சர்ஃபேஸ், கான்கேவ் சர்ஃபேஸ், பேராபோலிக் சர்ஃபேஸ், எலிப்டிக்கல் சர்ஃபேஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பிளெயின் சர்ஃபேஸ், இதோட ரிஃப்ளெக்டட் வேவ்ஸ் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் படி தான் ட்ராவல் ஆகும். இதோட இன்டென்சிட்டி ஆஃப் ரிஃப்ளெக்டட் வேவ்ஸ் டிக்ரீஸும் ஆகலாம் இல்லை இன்க்ரீஸும் ஆகலாம். கர்வ்டு சர்ஃபேஸ், கர்வ்டு சர்ஃபேஸில் வந்து சவுண்ட் வேவ் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா அதோட இன்டென்சிட்டி ஆஃப் த ரிஃப்ளெக்டட் வேவ்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். கான்வெக்ஸ் சர்ஃபேஸ், த ரிஃப்ளெக்டட் வேவ்ஸ் ஃப்ரம் கான்வெக்ஸ் சர்ஃபேஸ் ஆர் டைவர்ஜ்ட் அவுட். டைவர்ஜ்ட் அவுட்னா அது ஸ்ப்ளிட் ஆகி டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் போகிறது. இதோட இன்டென்சிட்டியும் டிக்ரீஸ் ஆகிடும். கான்கேவ் சர்ஃபேஸ், கான்கேவ் சர்ஃபேஸ்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி வர வேவ்ஸ் எல்லாம் ஒரு பாயிண்டில் தான் ஃபோக்கஸ் ஆகிருக்கும். அதோட இன்டென்சிட்டியும் ஒரு பாயிண்டில் தான் கான்சன்ட்ரேட் ஆகிருக்கும். பேராபோலிக் சர்ஃபேஸ், பேராபோலிக் சர்ஃபேஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா சவுண்டை ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. நிறைய ஹால்லாம் பேராபோலிக் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸை பேஸ் பண்ணி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. எலிப்டிக்கல் சர்ஃபேஸ், எலிப்டிக்கல் சர்ஃபேஸ்னு என்னென்னா ஒரு ஃபோக்கஸில் கேட்குற சவுண்ட் ரிஃப்ளெக்ட் ஆகி அதர் ஃபோக்கஸில் கேட்கும். இந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணி தான் விஸ்பரிங் ஹால்லாம் டிசைன் பண்ணுறாங்க. விஸ்பரிங் கேலரின்றதும் இந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. விஸ்பரிங் கேலரி எங்கே இருக்குன்னா சென்ட் பால்ஸ் கேத்தட்ரல் சர்ச் இன் லண்டன். டாப்ளர் எஃபெக்ட், டாப்ளர் எஃபெக்ட்னா என்னென்னா சோர்ஸ்லேருந்து க்ரியேட் ஆகிற சவுண்டையும் லிசனர் கேட்குற சவுண்டையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது ரெண்டுத்தோட ஃப்ரீக்வன்சியும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுதான் டாப்ளர் எஃபெக்ட். டாப்ளர் எஃபெக்ட், டாப்ளர் எஃபெக்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் நின்றுட்டுருக்கோம், ஒரு எக்ஸ்பிரஸ் நம்மளை கிராஸ் ஆகுதுன்னும் போது அது தூரமாக இருந்து கிட்ட வரும்போது சவுண்ட் ஆஃப் த பிட்ச் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ கிட்ட இருந்து அது தூரமாக போகும்போது பிட்ச் வந்து டிக்ரீஸ் ஆகும். இதுதான் டாப்ளர் எஃபெக்டோட எக்ஸாம்பிள். பாசிபிலிட்டிஸ் ஃபார் டாப்ளர் எஃபெக்ட், சோர்ஸ் ஸ்டேபிளாக இருக்கும்போது லிசனர் டுவர்ட்ஸ் ஆர் அவே மூவ் ஆகும்போது டாப்ளர் எஃபெக்ட் நடக்கலாம். இல்லை லிசனர் ஸ்டேபிளாக இருக்கும்போது சோர்ஸ் டுவர்ட்ஸ் ஆர் அவே மூவ் ஆகும்போதும் நடக்கலாம். அப்படி இல்லைனா சோர்ஸும் லிசனரும் டுவர்ட்ஸ் ஆர் அவே மூவ் ஆகுவாங்க, அப்போவும் நடக்கலாம். அதுவும் இல்லைனா சோர்ஸும் லிசனரும் ரெஸ்ட்டில் இருக்கும்போது மீடியம் மூவ் ஆகும்போதும் டாப்ளர் எஃபெக்ட் நடக்கலாம். கண்டிஷன் ஃபார் நோ டாப்ளர் எஃபெக்ட், சோர்ஸும் லிசனரும் ரெஸ்ட்டில் இருக்கும்போது டாப்ளர் எஃபெக்ட் நடக்காது. சோர்ஸோ லிசனரோ சேம் டிஸ்டன்ஸில் ட்ராவல் ஆனாலும் நடக்காது. சோர்ஸும் லிசனரும் பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் மூவ் ஆகும்போதும் டாப்ளர் எஃபெக்ட் நடக்காது. இப்போ சோர்ஸ் சென்டரில் இருந்து லிசனர் சர்க்கிளாக மூவ் ஆகிட்டு இருந்தாலும் டாப்ளர் எஃபெக்ட் நடக்காது. அப்ளிகேஷன் ஆஃப் டாப்ளர் எஃபெக்ட், ஆட்டோமொபைல் ஸ்பீடை மெஷர் பண்ணுறதுக்காக டாப்ளர் எஃபெக்ட் யூஸ் பண்ணுறாங்க. சேட்டலைட்டை ட்ராக் பண்ணுறதுக்காக ரேடார், சோனார் இதிலெல்லாம் டாப்ளர் எஃபெக்ட் யூஸ் பண்ணுறாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இதோட சவுண்ட் டாபிக் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம புது டாப்பிக்கில் மீட் பண்ணலாம்.